இதோ மக்களே, கதவுமலை சிவன் கோயில் போகிற பாதை வந்துட்டோம். தாண்டிக்குடி ஒரு மண் ரோடு மாதிரி உள்ளே கட்டானேன். கேட்டு தான் போயிட்டுருக்கேன். மாதாஜிக்கு இங்கே சுத்தமாக டவரே இல்லை மக்களே. இங்கெல்லாம் வரீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவாங்கள்ல, நோ சிக்னல் நோ டிஸ்டர்பன்ஸ், அந்த மாதிரியான ஒரு அமைதியான இடம் தான் இது. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் பயங்கர அழகாக இருக்குது மக்களே. இங்கே போர்டு வரும்னார் அண்ணன். ஏதோ போர்டு வந்திருக்கு, கதவுமலை கோயிலுக்கு செல்லும். பட் இந்த கோயிலுக்கு போகிற வழி சரிங்க. மரம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சமைக்கிறதுக்காக. ஆனால் வாழை மரம் நிறைய வச்சுருக்காங்க, அது கட்டுறதுக்கான்னு தெரியலை. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், பொறுமையாக போகும் சொல்லி கீழே ஒரு ஐயா சொன்னார். அதனால அப்படியே பொறுமையாக போவோம் மக்கள். லேண்ட்ஸ்கேப் இருக்கு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு மக்கள். அதனால் நான் உங்களுக்கு கோயிலுக்கு பக்கம் போயிட்டு கன்வியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோப்பாக ஏறிட்டுருக்கு. உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு பயங்கர ஸ்லோப்பாக தான் மக்கள் இருக்குது. செகண்ட் கியருக்கு மேலே போட முடியாது. செகண்ட் கியர் இல்லை, ஃபஸ்ட்டு கியர் தான். ஃபஸ்ட்டு கியரில் தான் மேலே ஏறவே முடியுது. கொஞ்சம் எல்லாம் பயங்கரமாக டஃப்பாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு மேலே போயிட்டு கோயிலுக்கு போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். இதோ மக்களே, என் செல்லக்குட்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். வரும்போது ஒரே ஒரு தம்பி மட்டும் நடந்து வந்தார். அவரும் கீழே இறங்கி போயிட்டார். கருவாச்சி பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மட்டும்தான் போக போகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போயிருக்காங்க. அவங்க எப்போ போனாங்கன்னு தெரில. கீழே கேட்டதுக்கு போகலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் தனியாக போகிறது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. 3-4 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாங்க. போகிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, தனியாக போகிறது தான் பிரச்சனை. பாருங்க, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? இந்த காட்டுக்கே உண்டான சத்தம், இந்த வண்டுகள் இதெல்லாம் கத்தும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. கரை வச்சு விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இந்த சீனரிக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. கடைசியில் கொடைக்கானல் பக்கமே வந்துட்டோம். இன்னொரு 30 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானல். கொஞ்சம் மூடி போய் பார்ப்போம் அப்படி என்னங்கிறது. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் மக்களே. கதவுமலை சிவன் கோவில் போகலாம் வாங்க. அப்பாவுக்கு போகிற வழி ரொம்ப கடினமாக இருந்தாலும் போய் சேர்ற இலக்கு ஈசனை பார்க்குறதா இருக்க வரைக்கும் நல்லது தான். கோயிலுக்குன்னு வந்தாலும் காட்சி முனை பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது மக்களே. அதான் மக்களே, கதவுமலை இறங்குற பாதை பயங்கர டஃப்பாக இருக்குது. தனியாக வந்தால் கஷ்டம்தான். இப்போ எனக்கு துணைக்கு தம்பி ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஒரு அனுபவத்தை பயங்கரமாக ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கதவுமலை நோக்கின பயணத்தை போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பாருங்கள், வெள்ளையாக ஒரு கேட். அதுதான் பார்த்திங்கன்னா கதவுமலை சிவன் கோவில். போய் பார்த்துட வேண்டியது தான். எப்படி தம்பி, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? மலை ஏறின அனுபவம் நல்லா இருக்கா? அது இங்கே பார்த்து சொன்னால் தானே தெரியும். கஷ்டமாக இருக்கா? ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான். தனியாக வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். எனக்கு வந்தப்போ தம்பியோட ஃபேமிலியும் அப்படியே பேசிகிட்டே வந்தாங்களா, அதனால் அப்படியே வந்துட்டேன். தனியாக வந்தால் தில்லுக்கு துட்டு தான். ஆனால் நிறையா ஊர் மக்கள் நடக்கிறாங்க, ட்ரை பண்ணலாம். எனக்கு
கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தது. அப்புறம் கூட ஒரு ஃபேமிலி வந்ததுனால அப்படியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பள்ளத்தாக்கு. இன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை, ஆனால் அமைதியாகவும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. மக்களே வந்தீங்கன்னா பயங்கரமாக சிவனை வழிபடலாம். முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இதோ மக்களே, கதவு மலை வந்தாச்சு. கதவு திறந்து தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு உதவிய பொதுமக்களின் பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரமாக இருக்குது மக்களே. காட்சியை பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கூட வந்து ஒரு ஃபேமிலி சாமி கும்பிட்டுருக்காங்க. கோயில் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. வர அனுபவம் பயங்கரமாக இருக்குது. மேகமும் பயங்கரமாக கருக்கள் கட்டுது. மழை பேருக்குள்ளே கீழே இறங்கணும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே. போகிறப்ப வீடியோ எடுப்பேனா எனக்கு தெரியாது. வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கதவு மலையிலேருந்து நான் உங்கள் கோகுல் அடுத்து மேற்கொண்டு வீடியோ கன்டினியூ பண்ணணுன்னா எனக்கு தெரியாது. கன்டினியூ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மக்களே. பயங்கரமாக தான் இருக்குது. கதவு மலை சிவன் கோவில். அப்படியே நேராக திருப்பணும்னா எனக்கு எந்தளவுக்கு ஜூம் பண்ணுறதுன்னு தெரில மக்களே. ஆனால் ஜூம் பண்ணோம்னா நேராக பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டாரங்கி மலை. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இங்கே விரலுக்கு நேராக இருக்கிறது வந்து கொண்டாரங்கி மலை. சிவன் டு சிவன் மீட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியுதா என்னன்னு தெரில. இது வீடியோ கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்காது மக்களே, ஆனால் நேர் டு நேர் இருக்காங்க. ஃபுல்லாக மலைத்தொடர்கள் தான். ஓகே மக்களே, கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஏரோ மார்க்ஸ் தான் உங்களுக்கான வழியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காங்கையும் காலை மேலே ஏறி வந்து புல்லை மேய்ஞ்சிட்ருக்காரு. ஒரு வளர்க்குறாருன்னா இப்போ இங்கே மக்கள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மார்க்கு தான் நம்மளோட அடையாளம். இவங்க நம்மளோட கோயிலுக்கு வந்தாங்க. சாரி, அவங்களோட நான் கோயிலுக்கு வந்தேன். எப்படி வேணால் வச்சுக்கலாம். தனியாக வந்து எனக்கு பேச்சு துணைக்கு வந்தாங்க. பசங்க நல்லா பேசிட்டு வந்தாங்க. பேசியாச்சு, கோயில் ஏறியாச்சு. கீழே போய் கன்டினியூ பண்ணணுன்னா தெரியலை. மேற்கொண்டு என்னங்கிறத தொடர்ச்சி என் கூட பாருங்கள் மக்களே. அவ்வளோதான் மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்கிட்டோம். அவங்களும் கீழே இறங்கிட்டாங்க, நானும் கீழே இறங்கிட்டேன். பயணத்தோட முடிஞ்சானா தெரியல. கீழே போயிட்டு போகிற வழியிலலாம் இருந்தால் வீடியோ எடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த பயணத்தை தூரம் என் பண்ணிக்கிறேன். கதவு மலை சிவன் கோவில் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் தனியாக வராமல் கூட ஒரு ஃப்ரெண்டோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோகுல் பி விலாக்ஸ். அவ்வளோதான் மக்களே, கதவு மலை சிவன் கோயில் பயங்கரமாக இருக்குது. போகிற வழியும் சரி, வர வழியும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.